ஏனென்றால் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். இல்ல அவர் மனம் திரும்பவே மாட்டாரு, அவர் அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நீ மனதுக்குள் வைத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ தான் குறை சொல்லி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், நீ தான் தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறாய் என்று வேதம் நமக்கு கூறும். அதுதான் குறை. ஆகையால் சமூக வலைத்தளத்தில் கள்ளத்தீர்க்கதரிசிகளை எச்சரிப்பதெல்லாம் ஒரு முதலாவது ஒரு குறையே கிடையாது. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிற இது ஊழியம், இதுதான் சுவிசேஷம். அதான் பாருங்க, பவுல் சொல்றார், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா, உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார். அப்படின்னா பவுல் எப்பவுமே எப்படி பேசுவார்னா, புறம்பே இருக்கிறவர் உள்ளே இருக்கிறவர் அப்படின்னு பேசுவார். அப்படின்னா உள்ளே இருக்கிறவர்னா விசுவாசம், புறம்பே இருக்கிறவர்கள்னா அவ்விசுவாசம். அவ்விசுவாசக்காரர்கள் விசுவாசக்காரர்கள். ஹோலாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஹோல்டாக பார்த்தா எல்லாரும் சகோதரர்கள் தான், சகோதரர் என்றுதான் வேதம் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆகையால் விசுவாசம், ஃபர்ஸ்ட் விசுவாசம்னாலே என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரே ஒரு தேவன் என்று விசுவாசிப்பதுதான் விசுவாசம். இல்லை இயேசு கிறிஸ்து ஒரே தேவன் இல்லை அப்படின்னு நீ விசுவாசிக்கவில்லை என்றால் அது விசுவாசமே கிடையாது. அதுதான் முதலாவது விசுவாசம். அதுதான் வேதம் விசுவாசம் என்று பேசிக்கொண்டிருக்கிறது. அப்படி விசுவாசிக்கிறவன் தான் முதலாவது உள்ளாகவே இருக்கிறான். அதுதான் இங்க பவுல் கூறுகிறார். இது எதற்காக நான் கூறுகிறேன் என்றால் தேவன் ஒருவர் தான்.